வாழ்க வளமுடன். இப்போ வந்து கடவுள் என்னை வந்து சில கோயில் போனால் எனக்கு நல்லா ஆயிடுது, நான் கேட்குறதெல்லாம் நடக்குதுன்றாங்க. சிலர் என்ன சொன்னாங்க, நான் இந்த குருவை நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் நடக்குதுன்றாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து அது வந்து எப்படி கடவுள் வந்து இவங்க உருவில் வந்து உங்களோட கஷ்டத்தை போக்குறாங்க. அப்போ மேலே வந்து மகான்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உயிர் இழந்ததாக தான் சொல்கிறாங்களே தான் அவங்களோட ஆன்மா மேலே தான் இருக்குது. அதான் நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு ஏற்ற உதவியை அவங்க செய்கிறாங்க. ஒரு உதாரணம் சொன்னால் காஞ்சி பெரியவா அவர் என்ன பண்ணுவார், வரவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவார். எப்போவுமே வேறு எதுவும் பேசிக்க மாட்டார். ஏதாவது பழம் தான் கொடுப்பாரு, அதெல்லாம் வேறு ஏதாவது ஒரு பூவோ அது மாதிரி கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப காஞ்சி பெரியவோட பக்தர். எப்போவுமே தண்ணி குடித்தா சாப்பிட்டா எப்போ பார்த்தும் அவரோட இது நாமத்தை சொல்லிட்டு தான் எல்லாமே செய்வார். என்ன பண்ணார், அவருக்கு வந்து வயசாகிட்டோடனே அவர் வெளிநாட்டிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கின்னு கிளம்புனோன்னே முன்னாடி ஃபேமிலி அனுப்பிச்சிடுவார். இவர் பின்னாடி வரலான்ட்டு ஒரு 2 நாள் பொறுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு கிளம்புனாங்கன்னா அங்கே எல்லாத்தையும் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வரனால அதனால இவங்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அவர் இருந்துடுறாரு. கிளம்ப 2 நாள் முன்னாடி வந்து என்ன பண்ணிக்கிறாரு, நைட்டு அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்துடுச்சு. நெஞ்சு வலி வந்தோடனே அவரால் ஒன்றுமே முடியல, அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து கூட குடிக்கிறதுக்கு முடியல. அப்போ அவர் ஒன்றும் சொல்ல, நமக்கு ஏன் இது மாதிரி வருது என்ன ஏதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன பண்ணார், டக்குன்னு தலகாணிங்கிற ஒரு பெரியவாளோட பெரிய படம் வச்சுருப்பார், அதை எடுத்து அப்படியே நெஞ்சில் வச்சுக்கின்னு அப்படியே படுத்துடுவார். அதான் அவருக்கு தெரியும். அது மேலே என்ன நடந்ததுன்னு அவருக்கும் தெரியல. காலையில் எழுந்து பார்த்தா வெளிச்சம் வந்து எழுந்துக்கிறார். எழுந்த உடனே ஏன் என்னாச்சு, நம்ம ராத்திரி அவ்வளோ வலி இருந்ததை எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு அதை யோசனை பண்ணுறாரு. எதுக்கும் நம்ம டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் பண்ணிப்போம், நம்ம வீட்டுக்கு போகிறோம்ல வழியில் ஏதாவது ஆகிட போகிறதுன்னு போனோம். அங்கே போனால் அவர் செக் பண்ணுறாருல, பண்ணும்போது சொல்கிறார், நேற்று பயங்கரமாக ராத்திரி எதுவும் இருப்பீங்களா வலி, இந்த எப்படி இப்போ ஏந்து நடந்து வரீங்க, என்ன ஆச்சுன்னோம். இல்லை எனக்கு இது மாதிரி இருந்தது, படுத்துட்டேன் தூங்கிட்டேன் அப்படின்வோம். அப்படியா, சரி நீங்கள் இப்போ போகக்கூடாது, உடனே நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்கண்ணா. இல்லைங்க ஃபேமிலியை வந்து ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் சென்னைக்கு, இப்போ நான் போய் ஆகணும், நான் எப்படிங்க இங்கே சேர்ந்தேன், எனக்கு யாரும் கிடையாதுன்னு. இல்லை நாங்களாம் பார்த்துக்கணும். இல்லை வேணாம் இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு விசிட்டுன்னா. சரி போயிட்டு வாங்க அப்படின்னோம். அப்போ வந்து வரும்போது வழியில் நினச்சிட்டு இருப்பார், நாம் நைட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், யார் நம்மளுக்கு வந்து இது பண்ணுது தெரியலையே நினச்சின்னு வரும்போது அப்போ என்ன பண்ணார், அந்த பேக்கெட்டில் வச்சுட்டுருப்பார் பெரியவாவோட ஃபோட்டோ. அதை பார்த்த உடனே அவர் ஓஹோ நம்ம இந்த ஃபோட்டோ தானே தலகாணிலேருந்து எடுத்து மேலே வச்சோம், அதான் நம்ம நினைவு, அது மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு நினச்சின்னு இது பண்ணுவார். அப்போ பரவாயில்ல, நம்ம பெரியவா தான் நம்மளை காப்பாற்றிக்கிறாரு, நம்மளுக்கு ஏதோ நடந்துக்குது ஆனால் தெரியல, அப்போ பரவாயில்ல இந்த அளவுக்கு ஆகிட்டுது, நம்ம ஊர் கிளம்பல, எதுக்கு டாக்டர்கிட்ட திரும்பி போனோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இவர் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்துட்டார். வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா பயந்துருவாங்கள்ல, அதனால இவர் எதுவும் சொல்லாமல் வா நம்ம பெரியவாளை போய் பார்த்துட்டு வரணும். என்னங்க இப்போ தான் வந்தீங்க உடனே பண்ண டயர்டாக இருக்காது அப்படின்னு. இல்லை எனக்கு நல்லாவே இருக்குதுவா, முதல்ல அவர் போய் பார்க்கணும் அப்படின்னும். உடனே சென்னையிலேருந்து இங்கே வராரு. அந்த உடனே பெரியவாங்கிறார், எப்படிடா நீ வந்துட்ட, ஏன் வந்த, கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கலாம்ல, எவ்வளோ பேஜார்பட்ட நைட்லாம் அப்படின்னும். அப்போ இவங்களாம் என்னதுன்னு ஒன்றும் இல்லைன்னுடுவார். ஒன்றுன்னு இந்த பழம் கொடுக்குறேன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, இனி ஒன்றும் கிடையாது, ஒன்று நல்லாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் தான் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு நைட்டு இது மாதிரி இருந்து காஞ்சி பெரியவா தான் என்னை வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்க ஏங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியாக சொல்லியிருக்கலாம்ல, சொல்லி நீ என்ன உடனே வர முடியுமா, முடியாது, எனக்கு காஞ்சி பெரியவா இருக்காடி, அவன் என்றைக்கு இருந்தாலும் என்னை காப்பாற்றுவார். அதான் சொல்ல, காஞ்சி பெரியவா நீங்கள் வந்து உங்களை தான் நினைக்கிறேன், நான் ஒரு இதுவாக கடவுளாக சிவனாக நினச்சிட்டுருக்கேன், அதனால தான் நான் உங்களை வந்து பார்க்கணும், வீட்லேயும் எப்போவுமே உங்களோட நாமத்தை தான் சொல்லிகிட்டுருப்பேன் அப்படின்னு. சரி இனி பரவாயில்ல, ஆண்டவனை கும்பிடு, நீ நல்லா இருப்பேன், நான் வந்து உனக்கு எதுவும் இல்லை, ஆண்டவன் தானே அவனை காப்பாற்றினார் அப்படின்னு. இல்லை பெரியவா நீங்கள் தான். அப்புறம் விடை பெற்று போயிடுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இவங்களுக்கு நாளைக்கு இன்னொருத்தருக்கு வந்து யார் மூலியமா என்ன நடந்தது அதை பற்றி பேசலாமா, அதுதான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் கடவுள் வந்து எந்த உருவில் வேணால் வருவார்.
நீங்கள் சப்போஸ் எதுவாக இருந்தாலும் எந்த மகானாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று குறிக்கோள் வச்சு ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த மகான் வந்து உங்களை காப்பாற்றுவார். நாளைக்கு எப்படி என்ன ஆச்சு இன்னொருத்தருக்கு, எந்த மகானால் ஆச்சுன்றதை பார்க்கலாமா? வாழ்க வளமுடன்.